ரமலானில் கஞ்சிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த சூப்பை அடிக்கடி செஞ்சு குடிச்சு பாருங்கள். சட்டி காலி ஆகிட்டே இருக்கும், நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நோன்பு காலங்களில் லைட்டாக காரம் இல்லாமல் செய்யணுன்னாக்கா இந்த சூப்பை செய்யுங்க. இது சிக்கன் பஜ்ஜி, இது வந்து வாழைக்காய் பஜ்ஜி, கத்திரிக்காய் பஜ்ஜியும் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் பஜ்ஜி கண்டிப்பாக பண்ணுங்கள், பொட்டாசியம் சக்தி அதிகமாக இருக்குது. பிள்ளைங்களுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல சத்தானதாக இருக்கும். தெரியவே தெரியாது, அவங்க சாப்பிட்ருவாங்க. கத்திரிக்காய் வந்து அழகாக சாப்பிட வச்சிடலாம், சூப்பராக. அருமையான ரெசிபி, கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சிக்கன் பஜ்ஜிக்கு சிக்கனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லைட் சோயா சாஸ் 1 டீஸ்பூனு, இதில் மேகி கியூப் 2 இருக்கும், அதில் 1 போட்டால் போதும். கொஞ்சம் சால்ட்டு, இது வந்து ஒயிட் பெப்பரு, இது வந்து பிளாக் பெப்பர், எல்லாம் சேர்த்து நம்ம வேக வச்சிடலாம். குக்கரில் தண்ணி ஒரு 6 டம்ளர் ஊற்றிருக்கேன், சின்ன டம்ளரில். நாங்கள் சிக்கன் வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டுருங்க. 200 கிராம் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். சோயா சாஸ் போடுறதுனால சால்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக போடணும். ஒரு சும்மா ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு லைட்டாக சால்ட்டு. இப்போ குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. ஒரு 3 விசில் நல்லா ஹையாக விட்டுட்டு சிம்மில் வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சு இறக்கிடுங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே தூக்கி ஒரு பெரிய சட்டியில் வந்து வடிகட்டிடுங்க. எந்த சட்டியில் சூப்பு செய்ய போகிறீங்களோ அந்த சட்டியில் வடிகட்டிட்டு அந்த வந்து இதை எடுத்துருங்க, அந்த சிக்கன் எடுத்துருங்க. எடுத்து ஸ்ட்ரெட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக போட்டால் நல்லா இருக்காது. இப்படி பண்ணினாக்கா எவ்ரி பைட் உங்களுக்கு கிடைக்கும். சிக்கன் சூப் வித் கான்ட்டு இந்த பவுடர் இருக்குது, மேகி பவுடர், இதான் நான் போடுறேன். இது ஃபுல்லாக ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே கரைச்சி ஊற்றிடுறேன். இதை உங்கள்கிட்ட அப்படி இல்லைன்னா கான் தனியாக வேக வச்சு போட்டுக்குங்க. அது போக மைதா அந்த ஒயிட் சாஸ் பண்ணி போட்டுக்குங்க. சால்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ கொஞ்சம் கொஞ்சம் போட்டுங்க. 1 டீஸ்பூன் சோயா சாஸு, 1 டீஸ்பூன் வினிகர் போட்டுக்கலாம். நான் பிக்சரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. அடுத்தது இம்பார்ட்டண்ட், இது ஒரு எக் எடுத்து நல்லா அடிச்சுக்குங்க. எங்கேருந்து வாட்ச் பண்ணுறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் பண்ணால் நல்லாயிருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தான், இந்த எக்கு ட்ராப் பண்ணுறது தான். அதாவது தடிதடியாகவும் போட்டக்கூடாது, அப்படியே பொத்துன்னு போட்டக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நூல் மாதிரி போடணும். சவுண்டு கேட்குது. ஓகே, இது கச்சிரு ஒன்று. டீட்டெயில் ரெசிபி வந்து உங்களுக்கு வந்து என்னுடைய பிளாகில் இருக்குது. ரெசிபி வந்து என்னுடைய பிளாகில் இருக்குது, உங்களுக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும். அப்போ இந்த சேனல்லையும் நிறைய போட்டிருக்கேன் பாருங்கள். வேறு சூப் போட்டிருக்கேன், ப்ரான் சூப் போட்டிருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், ஐகார்ட்லேயே லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துங்க. ரொம்ப சூப்பராக ஈஸியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஹோம்மேடு சிக்கன் சூப். இப்போ இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் திக்னஸ்க்கு கார்ன்ஃப்ளவர் மாவு கொடுத்துடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு அவ்வளோதான், முடிஞ்சது. சூப்பரான சூப் ரெடி. ஒரு ஸ்வீட்னருக்கு வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சுகர் போட்டுக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து நீங்கள் வைக்கவே முடியாது, மீதியே ஆகாது, உடனே காலி ஆகிடும். மேலே வந்து மிக்சட் ஹர்ப்ஸ் போட்டிருக்கேன், அது ஆன்லைனில் நிறைய விற்கும், வாங்கி வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். அப்படி உங்கள்கிட்ட இல்லைனாக்கா கொத்தமல்லி கீரை அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளேவருக்கு அரிஞ்சு போட்டுக்கலாம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. சூப் ரெடி ஆகிடுச்சு. ரெஸ்டாரண்ட்டில் கூட இந்த டேஸ்ட் இருக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை செஞ்சிங்கன்னா இதே தான் செஞ்சு சாப்பிடுவீங்க, விடவே மாட்டீங்க. அந்தளவுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். இது வந்து சிம்பிளாக பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போடுவேன். அப்புறம் அந்த ஸ்டாக் பண்ணும்போது கொஞ்சம் நிறைய இது போடுவேன், அதெல்லாம் அது வேறு விதம் இருக்கும். இதே மாதிரி வல்லாரக்கீரை வச்சு நான் வந்து ப்ரான் சூப் பண்ணியிருக்கேன் பாருங்கள், சான்ஸே இருக்காது, செம்ம சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், ஒயிட் பெப்பர், பிளாக் பெப்பர்லாம் போட்டிருக்குது. இதே பிள்ளைங்களுக்குலாம் அப்படியே டின்னரே தேவையில்லை, இது ஒன்று கொடுத்தா போதும் உங்களுக்கு, அவ்வளோ ஸ்ட்ரென்த்து. சேனல் நேம் சேஞ்ச் பண்ணலான்ட்ருக்கேன், நீங்களாம் என்ன சொல்கிறீங்க? இது வந்து ரமலான் ரெசிபிலே வந்து தி பெஸ்ட்டு ரெசிபின்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இந்த சிக்கன் சூப்பு. இது நான் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன், 30 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். இதிலே ஃப்ளேவர்ஃபுல்லாக நிறைய மாற்றி மாற்றி பண்ணுவேன். அது எல்லாமே லிங்க்கில் கீழே தரேன், பாருங்கள், உங்களுக்கு அல்டிமேட்டாக பண்ணலாம். ரமதான் ப்ரிப்ரேஷன் வீடியோ அந்த மாதிரிலாம் நான் போடலை. நான் என்ன பண்ணுறேனோ அதை தான் நான் போடுறேன் எப்பொழுதுமே. 2024, 22 எல்லாமே நான் போட்டிருக்கேன் பாருங்கள்.
இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து நான் சிக்கன் பஜ்ஜியும் வாழைக்காய் பஜ்ஜியும் பண்ணியிருக்கேன். அதாவது கத்திரிக்காய் பஜ்ஜியும் பண்ணேன். கத்திரிக்காயில் வந்து பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது. அது நீ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பஜ்ஜி வதக்கி கொடுத்துடலாம். இதோட வந்து நான் வந்து அந்த ஷாபான் நோன்புக்காக தான் இது பண்ணது. உங்களுக்கும் வசதியாக இருக்கும் நோம்பில் செய்கிறதுக்கு, அதனால தான் இதை பண்ணி போட்டது. நீங்கள் கண்டிப்பாக கீழே வந்து பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். 5-6 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் எவ்வளவோ மெசேஜ் ஷேர் பண்ணுறீங்க. இந்த நல்ல நல்ல குறிப்புகளை ஷேர் பண்ணலாம் இல்லையா? ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான குறிப்பை பார்க்கலாம். நன்றி.